எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் கட்டுரை துயரம் துக்கம். எல்லா மதங்களும் மானுட துக்கத்தை தீர்க்கும் வழி என்றே தங்களை முன்வைக்கின்றன. மானுட துக்கம் இருவகை. வேதாந்தத்தில் அதை ஆதி தெய்வீகம், ஆதி லௌகிகம் என இரண்டாக பிரிப்பதுண்டு. இந்த உலகியல் வாழ்வதற்கான போராட்டம் அளிக்கும் துயரம் ஆதி லௌகிக துக்கம். அன்றாட வாழ்க்கையின் இன்னல்கள், மானுட உறவுகள் அளிக்கும் சிக்கல்கள், இவற்றுக்கு நாம் காரணமாக இருக்கலாம். நம் சமூக அமைப்பு காரணமாக இருக்கலாம். இவை மானுட உருவாக்கங்கள். இந்த வாழ்க்கையை முழுமையாக அடைந்தாலும் தீராத துக்கம் உள்ளது மனிதனுக்கு. இதை இறைவனின் அல்லது நியதியின் அல்லது இயற்கையின் ஆக்கம் எனலாம். ஆகவே ஆதி தெய்வீக துக்கம் வாழ்க்கையை அறிய முயன்று முடியாமல் போவதன் துக்கம். வாழ்க்கைக்கு அப்பால் என்ன என்ற தேடலின் துக்கம். தேடலின் புனித துக்கம் என்று சுந்தர ராமசாமி ஒரு இடத்தில் சொல்கிறார். இவ்விரு துக்கங்களுக்கும் ஞானம் பதிலாக வர வேண்டும். ஆகவே ஞானம் இருவகை: லௌகீக ஞானம், ஆன்மீக ஞானம். இந்த உலகை விளக்கி இதில் உள்ள துயரத்தை வெல்லும் வழி சொல்லும் ஞானம் லௌகீகமானது. இந்த வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக காட்டி இதை அறிந்து கடக்க வழிகாட்டும் ஞானம் ஆன்மீகமானது. இதுவே நம் மரபில் உள்ள பிரிவினை. இரு நிலையிலும் அறிவே துக்கத்தை நீக்குகிறது. ஆகவே அறியாமையே துக்கம் என்பது. இந்த எண்ணம் வேதாந்தம், பௌத்தம், சாங்கியம், வைசேஷிகம் என எல்லா தரப்புக்கும் பொதுவாக இருப்பதை காணலாம். அனித்தம், அனாத்தம், துக்கம் என பௌத்த மெய்ப்பொருள் 3: நிலையின்மை, சாரமின்மை, அறிய முடியாமை. மானுடனாக இருந்து கொண்டு பிரபஞ்ச மெய்மையை அறிய முடியாது. இந்த நிலையே துக்கம். இந்த அறிய முடியாமையே சூன்யம் என்கிறார்கள் யோகாச்சார பௌத்தர்கள். முழுமையாக அறிவை அடையும் நிலை என்பது புத்த நிலை. ஆகவே மானுடனுக்கு என் நிலையிலும் அறியாமை எஞ்சும். ஆகவே துக்கமும் கொஞ்சம் எஞ்சி இருக்கும். அறிதல் மூலம் துக்கங்களை களைந்தபடி புத்த நிலை நோக்கி மனிதன் செல்கிறான் என்பது பௌத்த தரிசனம். ஆகவே அறிவு என்பது அவனுள் இருக்கும் துக்கத்தை அகற்ற வேண்டும். ஒன்று உண்மையான அறிவா இல்லையா என்பது அது எந்த அளவு துக்கம் நீக்கம் செய்கிறது என்பதை ஒட்டியே அமைகிறது என்கிறது பௌத்தம். வேதாந்த மரபில் அறியாமை என்பது நான் அறிபவன் என்ற பேத நிலையையே. அறிவு அறிபவனை அறியப்படும் பொருளுடன் கலக்கச் செய்கிறது. பேதமற்ற நிலையை நோக்கி கொண்டு செல்கிறது. துக்கம் என்பது பேத நிலை. அறிதல் என்பது பேதம் அரும் நிலை. மானுட துக்க மீட்சி பற்றி நான் நம்பி ஏற்கக்கூடிய இரு இந்திய மெய்ஞான தரிசனங்கள் இவையே. கட்டுரை நிறைவு.